Hello students, important 2 mark 3 mark சீரீஸில் இப்போ நம்ம தேர்ட் லெசனில் இருக்கோம். இந்த தேர்ட் லெசனில் இந்த ப்ராப்ளம் வந்து ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங் ப்ராப்ளம். ஆமாம், எப்படி அப்படின்னு பார்ப்போம். ஸோ எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, இங்கே கொடுத்துருக்கிற கீவேர்ட்ஸ் முதல்ல நம்மளுக்கு ப்ராப்ளம் எப்போ டஃப்பாக இருக்கும்னா, நம்மளால் இந்த கீவேர்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ண முடியலனா தான் நமக்கு டஃப்பாகவே இருக்கும். ஸோ அதனால் கொஷினை வந்து நம்ம கொஞ்சம் பொறுமையாக படித்தோம்னாலே நம்மளுக்கு அதுலேருந்து ஆன்சரை ஈஸியாக எடுத்துடலாம். எப்படின்னு பார்ப்போம். கம்ப்யூட் த மேக்னிடியூட் ஆஃப் அ மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆஃப் அ லாங் மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகே, சூப்பர். இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு யாருடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லாங் ஸ்ட்ரெயிட் கண்டக்டர். அப்போ முடிஞ்சு போச்சா? லாங் ஸ்ட்ரெயிட் கண்டக்டராக என்னது? நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் ஒயர். அது கரெக்டாக லாங் ஸ்ட்ரெயிட் கண்டக்டர்னா என்னது? ஒரு ஸ்ட்ரெயிட் ஒயர். அப்போ இந்த ஸ்ட்ரெயிட் ஒயருடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு ஃபார்முலா நமக்கு தெரியுமா? தெரியணும். கரெக்டாக μ0 I டிவைடட் பை 2πr. இது என்ன ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? எஸ், இதுதான் நம்மளுடைய லாங் ஸ்ட்ரெயிட் கண்டக்டருடைய ஃபார்முலா. சரி, அப்போ இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி இந்த லாங் ஸ்ட்ரெயிட் கண்டக்டருடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. கரண்ட் வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1 ஆம்பியர் கொடுத்துருக்காங்க. டிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1 மீட்டர் கொடுத்துருக்காங்க. அதாவது இது நம்ம எப்படி புரிஞ்சுக்கலான்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஒரு லாங் ஒயர் போகுது. இதில் ஒரு கரண்ட் கேரிங் எலமெண்ட், தட் இஸ் கரண்ட் வந்து 1 ஆம்பியர் கரண்ட் பாஸ் ஆகுதான். இப்போது சம் டிஸ்டன்ஸ் 1 மீட்டர் தள்ளி, சரியா, 1 மீட்டர் தள்ளி இந்த பாயிண்டில் எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டு அதை எர்த்தோடைய மேக்னெட்டிக் ஃபீல்டோட என்ன பண்ண சொல்கிறாங்க? கம்பேர் பண்ண சொல்கிறாங்க. சரியா, கம்பேர் அண்ட் டெல். அது தமிழ்லையும் பாருங்கள். தொலைவில் ஏற்படும் காந்த புலத்தின் எண் மதிப்பை கணக்கிடுக, இதனை புவி காந்த புலத்துடன் ஒப்பிடுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்ளம். சால்வ் பண்ணலாமா? ரைட், ஃபார்முலா இதுதான். ஸ்ட்ரைட்டாக சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். என்னது? B இஸ் ஈக்குவல் டு, கரெக்டாக, B இஸ் ஈக்குவல் டு μ0 உடைய வேல்யூ நம்ம என்னன்னு சொன்னோம்? 4π × 10⁻⁻⁷. அப்போ அதை அப்படியே எழுத வேண்டியதான். 4π × 10⁻⁻⁷. ஐயோடைய வேல்யூ எவ்வளோ? 1 ஆம்பியர் இருந்தாங்க. கரெக்டாக இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஐயோடைய வேல்யூ எவ்வளோ? 1 ஆம்பியர் டிவைடட் பை இந்த 2π அப்படியே போட்டுக்க வேண்டியதான். 2π இன்டூ இந்த r அப்படிங்கிறது என்னது? இந்த r அப்படிங்கிறது என்னது நமக்கு? இந்த r தான் ரேடியஸ். ரேடியஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1 மீட்டர். அப்போ இது அப்படியே என்ன பண்ண போகிறோம்? நம்ம சால்வ் பண்ண போகிறோம். சால்வ் பண்ணுங்க பார்ப்போம். π கேன்சல், 2 1s are 2, 2 2s are 4. அப்போ ரிமைனிங் வேல்யூ என்னது? B வெக்டார் ஈக்குவல் டு என்னன்னு வரும் நம்மளுக்கு? 2 இன்டூ, கரெக்டாக, சாரி, என்ன வரும்? 2 இன்டூ 10⁻⁻⁷ டெஸ்லா. ஏன்னா நம்மளுக்கு தெரியும் என்னது? ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்னது? டெஸ்லா. ரைட், இப்போ என்ன சொல்கிறாங்க பாருங்கள். எர்த்தோடைய மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு இது எவ்வளோ மடங்கு அப்படின்னு கேட்குறாங்க. எர்த்தோடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து நமக்கு 10 பவரில் எழுதும்போது நம்ம எப்படி எழுதுவோம்னா, அப்ராக்சிமேட்டாக, சரியா, அப்ராக்சிமேட்டாக நம்ம எவ்வளோ போடுவோம்னா 10⁻⁻⁵ அப்படின்னு போடுவோம். 3 × 10⁻⁻⁵ டெஸ்லா அப்படின்னு சொல்லுவோம்ல. இது வந்து யாரோடையது? இது வந்து எர்த்தோடையது, எர்த்தோடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு. அப்போ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது ஜஸ்ட் பாருங்களேன். இந்த பவர்ஸை மட்டும் நோட் பண்ணி பாருங்கள். இந்த பவர்ஸை நோட் பண்ணும்போது நமக்கு என்னது? இது 10⁻⁻⁷ இருக்குது, இது 10⁻⁻⁵ இருக்குது. அப்போ அப்ராக்சிமேட்டாக 100 டைம்ஸ் எப்படி இருக்குது? லாங் ஸ்ட்ரெயிட் கண்டக்டரு 100 டைம்ஸ் ஸ்மாலராக இருக்குது. எர்த்தோடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு காட்டிலும் 100 டைம்ஸ் எப்படி இருக்குது? ஸ்மாலராக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிள். இந்த ப்ராப்ளம்லாம் வந்துச்சுன்னா நம்ம ரொம்ப கொடுத்து வச்சவங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராப்ளம். தேங்க்யூ ஸோ மச்.